அன்பானவர்களே, ஆன்மீகத்தில் வளர வேண்டும், அன்றாடம் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாம் தினமும் திருப்பலிக்கு வந்து கொண்டிருக்கின்றோம் என்ற கருத்தை உள்வாங்கிக் கொள்வோம். இதற்காகத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். பிறந்து விட்டேன், வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்வுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக இருக்கிறது. அது யாராக இருந்தாலும் அந்த முடிவிற்கு பிறகு நான் செல்ல வேண்டிய இடம் மோட்சமாக இருக்க வேண்டும், நரகமாக இருக்கக்கூடாது. இதன் அடிப்படையில் தான் வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம். எதை நோக்கி? ஆன்மீகத்தில் ஊறி திளைத்து வளர்ந்து அதனுடைய உச்சமாக மோட்சத்தை அடைய வேண்டும். இதற்கிடையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறந்த அறிவுரையாக என்னை நற்செய்தியில் கொடுக்கின்றார். அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர் மற்றவர்களால் பகைவராக கருதப்படுவர். ஆன்மீகம்தான் சிறந்தது, எனவே கடவுளுக்கு உகந்ததையே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற போது மற்றவர்கள் உனக்கு எதிரியாக மாறிவிடுவார்கள். எனவே தான் எரேமியா இறைவாக்கினர் சுற்றிலும் ஒரே திகழ், சுற்றிலும் ஒரே திகில் என்று சொல்லுவார். கடவுள் சொல்கின்ற வார்த்தை, நீங்கள் மனம் மாற வேண்டும், உங்கள் செயல்களை மாற்றி அமைத்து கொண்டு கடவுளிடம் திரும்பி வாருங்கள் என்ற அந்த அன்பான அழைப்பை கொடுக்கின்ற போது இவனுடைய செயல்பாடு நம்முடைய செயல்பாடுக்கு ஒத்து வரவில்லை. எனவே வாருங்கள், இவரை ஒழித்து விடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த குத்தகை வாங்குவதற்காக செல்லுகின்ற அந்த ஓமையில் தன்னையே உள்ளடக்கி சொல்லுவார். தீயவர்களாக இருந்து இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டாம் என்று வாழ்கின்றவர்கள் மத்தியில் நீங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடாது, நேர்மையானது செய்யுங்கள் என்று வருகின்ற போது இவனே சொத்துக்குரியவன், வாருங்கள் இவனை கொன்று போடுவோம். எனவே இந்த அமைதியை ஏற்படுத்த விளைகின்றவர்களாக நீ விரும்பினால் நீ மற்றவர்களுக்கு பகைவராகத்தான் தோன்றுவாய். உன்னை அனைவரும் பகைப்பர். அந்த பகைப்போர் என்ற அந்த அட்டவணையில் லிஸ்டில் எல்லோரும் அடங்கிவிடுவர். தாய், தந்தை, உடன் பிறந்தவர்கள், சுற்றம் எல்லாரும் அடங்கிவிடுவார்கள். நீ நல்லது சரியில்லைப்பா, நீ செய்யறது சரியில்லை, கடவுள் உன்னை தண்டிச்சுடுவார், யாரிடமாவது நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த வினாடியிலிருந்து அவர்கள் உங்களுக்கு எதிரியாகி விடுவார்கள். எனவே இப்படிப்பட்ட விதத்தில் தான் அவர் சொல்லிவிட்டு, அப்படி ஊரே பகைத்து நின்றாலும் யோசுவா சொல்லுவார், நீங்கள் எல்லோரும் கடவுளை விட்டு பிரிகின்ற விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தாலும் நானும் என் வீட்டாரும், நான் மட்டுமல்ல நானும் என் வீட்டாரும் கடவுளுக்கே ஊழியம் புரிவோம் என்ற ஒரு நேர்த்தியான பிரதிஜை எடுத்துத்தான் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வருவார். எனவே அப்படிப்பட்ட விதத்தில் எல்லோரும் கடந்து விட்டாலும் பரவாயில்லை, நான் கடவுளுக்குரியவனாக என்னுடையோர் 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 4 முறை சொல்லுகின்றார். எனவே நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும். கோவிலுக்கு வருகின்றார், நான் யாருடையவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், யாருக்கு அடிமையாகி விடுகின்றேன். ஒரு சில நேரத்தில் தீய சக்திகள் நம்மை இழுத்து பிடித்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பார்கள். அந்த நேரத்தில் நான் யாருடையோராக இருக்கின்றேன், என்னுடையோர் என்று அந்த அடைப்புக்குறிக்குள் ஆண்டவர் இயேசு வைத்துக் கொள்ள முற்படுகின்ற போது அதற்குள் நான் வருகின்றேனாம். இப்படி வருகின்ற அவர்களுக்கு இன்னும் ஒரு உயர்வை கொடுக்கின்றார். இறைவாக்கினராக ஏற்றுக்கொண்டால் இறைவாக்கினருக்குரிய தகுதி, நேர்மையானவர் என்று ஏற்றுக்கொண்டார் அதற்குரிய தகுதி, இதையெல்லாம் சொல்லுவார். ஒரு சில நேரத்தில் நான் இதை வைத்து சிந்திப்பேன், மற்றவங்களாம் நல்லவங்க, நீங்கள் ரொம்ப மோசம் ஃபாதர் அப்படின்னு யாராவது சொன்னால், மோசம் என்றால் என்ன? பாவி என்றே வைத்து கொள்ளலாம். எனவே பாவி என்ற காரணத்தினால் ஏற்றுக்கொண்டால் அந்த பாவிக்குரிய பலனை பெறுவீர்கள். இந்த சொல்கிறது கொஞ்சம், இந்த வாக்கியம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் பாவி, பெரும் பாவி, என்னை பாவியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அந்த பாவிக்குரிய கைமாறு பெறுவீர்கள். பாவிக்குரிய கைமாறு என்ன? பாவிக்குரிய கைமாறு நமது கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற போது நரகம். ஆனால் ஆண்டவர் இயேசுவுடைய பார்வையில் பார்க்கின்ற போது நான் பாவிகளையே அழைக்க வந்தேன், நீதிமான்களை அல்ல, நான் பாவிகளையே அழைக்க வந்தேன். எனவே அந்த பாவிக்குரிய கைமாறை நீ பெறுவாய் என்றால் ஆண்டவர் இயேசுவுடைய இரக்கத்தை பெறுவார். அந்த இரக்கத்தின் உச்சம்தான் சிலுவையில் உனக்காக, பாவி என்ற உனக்காக நான் இதோ இறந்து தொங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று அவர் சொல்லுவார். அதோடு முடிந்து விடவில்லை, அதற்கு பிறகு உயிர்ப்பு இருக்கிறது. இதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மேன்மையான கருத்துக்களை திருப்பலியில் உணர்ந்து கொள்ளாமல்
திருப்பலியின் எண்ணிக்கை 1 2 3 எத்தனை பூசை தெரியுமா, எத்தனை பூசைக்கு நான் வந்தேன் தெரியுமா, பூசைக்கெல்லாம் வந்த உன்னோடு இருக்கின்றவர்களை நீ ஏற்றுக்கொண்டாயா என்றால் ஏற்றுக்கொள்ளவில்லை. உன் பலிகள் எல்லாம் வேஸ்ட், நீ செலுத்தி அனைத்தும் வேஸ்ட். முதல் வாசகத்தில் ஏசாயா இறைவாக்கினர் அதைத்தான் சொல்கிறார். எனக்கு அது அருவருப்பை கொடுக்கின்றது. அருவருப்பான, மற்றவர்களுக்கு அருவருப்பாக நீ இருந்து கொண்டு நீ வந்து செலுத்துகின்ற எதுவாக இருந்தாலும் அது எனக்கு அருவருப்பையே கொடுக்கும். இன்றைய சங்கீதமும் உண்மையான வழிபாடு எது என்பதில் வருகின்றது. தம் வழியை செம்மைப்படுத்த வேண்டும். இன்று நம் வழியை செம்மைப்படுத்தி கடவுளுக்குரியவராக என்னுடையவராக இருக்க வேண்டும் என்று வேண்டுவோம். ஆமென்.